ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இரவில் தூங்குவதும் இல்லை, பகலில் ஒழுங்காக உணவு அருந்துவதும் கிடையாது, உணவு உண்பதும் கிடையாது. ஒரு வேளை என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழுந்திருத்தால் நன்றாக சாப்பிட வேண்டும், மதியம் சாப்பிட வேண்டும், இரவு சாப்பிட வேண்டும், இரவு நன்றாக தூங்க வேண்டும், பகலில் நன்றாக வேலை செய்ய வேண்டும். இது பொதுவாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் உள்ளது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின்படி என்ன நடக்கிறது? தூங்குவது கிடையாது, உணவு சாப்பிடுவதும் கிடையாது, தூங்குவதும் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து அமர்ந்திருப்பது. உன்னுடைய உடலை பார்த்தாயா? முன்பு இருந்தது எப்படி இருந்தது, இப்பொழுது இருப்பது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தாயா? எப்படி இருக்கு? நீயே சரி பார்க்கலாம். எப்படி தங்கமே, வாழ்வில் நீ அமைதியாக இருக்கும் பட்சத்திலும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் பொறுமையாக செய்யும் பட்சத்திலும் உனக்கு எல்லா நன்மைகளையும் நடக்கும். நீ உணவு சாப்பிடாமல் தூங்காமல் இருப்பதினால் எதுவும் மாறாது. எல்லாமே ஒரு நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். நீ தூங்காமல் இருந்தால் உடல் சோர்வாக இருக்கும், சாப்பிடாமல் இருந்தால் உடல் பலவீனமாக மாறிவிடும். நீயோ நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக தூங்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்திற்கு ஆணிவேர் நீ அந்த குடும்பத்திற்கு ஆணிவேரை ஆடிவிட்டால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படி அம்மா சந்தோஷமாக இருப்பார்கள்? நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே. எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எந்த ஒரு நொடியும் சரிதான். எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். காலம் உனக்காக நிச்சயமாக ஒரு அழகான ஒரு வழியை வைத்திருக்கிறது. அந்த வழிகளானது அற்புதமாக இருக்கும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருளை நோக்கியே போய்கொண்டு இருந்த. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம், அதுவும் ஒளிமயமான வெளிச்சங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் என்பதை எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் மறந்துவிட வேண்டாம். இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த சாயுடைய வாக்கு உன்னுடைய காதில் கேட்கிறது என்றால் நீ பாக்கியசாலி. ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் நீ கேட்பது கிடையாது. முக்கியமாக சாய் கூப்பிடுகிறார் என்பதற்காக ஓடி வருகிறாய். ஓடி வந்து இந்த வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. முதலில் சொல் பார்க்கலாம். அம்மா, முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதி காக்கவும், எல்லா விஷயத்திற்கும் அவசரம் கொள்ள வேண்டாம். நீ இன்று ஒரு விஷயத்தை நீ செய்தால் அது இன்றே உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கவும் வேண்டாம். எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடவும் வேண்டாம். சிரித்து சிரித்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறப்பாகத்தான் இருக்க போகிறாய். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரும் காலம் எல்லாமே பிரகாசமான காலம்தான். யாராவது உன்னை ஏதாவது வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துகிறார்களோ, இல்லை உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துவது போல ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி பேசினாலும் சரிதான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைத்துக்கொள். என்ன தெரியுமா? எதாக இருந்தாலும் சரிதான், அது அவர்களுக்கு அப்படியே திருப்பும் என்று மட்டும் சொல்லு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாகவே இருக்கிறதே, எதுவுமே நல்லபடியாகவே இல்லையே என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதத்திற்கு மேல் அற்புதம் நடக்கத்தான் போகிறது. எதுவுமே உன்னை விட்டு ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு உயிராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்னை விட்டு போகாது. உனக்கானது உனக்கு கிடைக்கும், உனக்கானது உன்னிடமே இருக்கும். யோசித்துப்பார். எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில், எத்தனை விஷயங்கள் உனக்கு தெரியாமலும் உனக்கு தெரியாமலும் எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கிறது. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் கவலைப்பட்டு ஒவ்வொரு நிமிஷம் அழுது நீ மடிந்தது மட்டும்தான் மிச்சமே தவிர, மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துட்டு இதனால நான் வாழ்க்கையில நல்லா இருக்கேன், அது நடந்துட்டு அதனால வாழ்க்கையில நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே தான் கொடுத்தது. அளவுக்கு மீறிய பிரச்சனைகள், வயதுக்கு மீறிய கஷ்டங்கள்,
இந்த வயதில் எல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வயதில் திருப்தியே இல்லாமல் கவலையுடனே இருந்து கொண்டு இருக்கிறாய். எத்தனை பேருக்கு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் எத்தனை பேருக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாய், நான் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை என்றால், ஆனால் உன்னை யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. அதை மட்டும் நீ மறந்து விடாதே. யாருக்கும் எப்பொழுதும் போய் எந்த விஷயத்தையும் நீ எடுத்து சொல்லி நீ இதுதான் உன்னுடைய குணம் என்று நிரூபிக்க வேண்டாம். நிரூபிக்கவும் தேவையல்ல, நிரூபிக்கவும் முடியாது. ஒரு முறை ஒருவன் உன்னை தப்பாக எடுத்தால் அவன் காலம் முழுக்க உன்னை தப்பாகத்தான் எடுப்பான். அதனால் எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை இப்படிதானோ இதுதானோ என்று நீ நினைக்கவும் வேண்டாம். அதே மாதிரி மற்றவர்களுக்கு நான் இப்படிப்பட்டவள், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவரிடம் நிரூபிக்கவும் தேவையல்ல தங்கமே. நான் இருப்பேன் உனக்காக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தி வைக்க நான் இருக்கிறேன். தோல்விகளை கண்டு ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ அஞ்சாதே. தோல்விகள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இல்லை. தோல்விகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இடமில்லை. மற்றவர்கள் எல்லோரும் உன்னை பார்த்து என்ன பேசினார்கள்? உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன பேசினார்கள்? நீ வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய் என்று சொன்னார்களா? கிடையாது. நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இல்லாமல் போவாய் என்றுதான் சொன்னார்கள். அதாவது அவர்கள் மனதுக்குள் எல்லாமே கெட்ட எண்ணங்கள் மட்டுமே. நல்ல எண்ணங்கள் உன்னை சுற்றி இருக்கும் யாருக்கும் கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் தெய்வங்களுக்கு உன்னை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே. பிள்ளையை எப்படி பார்க்க வேண்டும், பிள்ளையை எப்படி அழகாக வளர்க்க வேண்டும், பிள்ளைக்கு என்னென்ன தேவை, அது எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பது மட்டுமே தான் எங்கள் தெய்வத்திற்கு. இப்பொழுது இந்த தெய்வத்திற்கு முழு எண்ணமே. தங்கமே, அவதிக்கு மேல் அவஸ்தை. எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் கவலை. உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய அனைத்து விஷயத்திற்கும் சரிதான். நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய். உன்னுடைய திறமையானது உன்னை நிச்சயமாக வளர்க்கும். ஒரு இடத்தில் கூட உன்னை கீழே போக விடாது. உன்னுடைய திறமைகளானது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களையும் நீக்கிவிட்டு இனிப்பான விஷயங்களை இந்த சாய் ஆகிய நான் தருகிறேன். அதில் எந்த மாற்றமும் அல்ல. தரமாட்டேனோ என்று நினைத்து வருத்தப்பட வேண்டாம். தருவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் கண்டிப்பாகவே நான் தருவேன். யோசித்துப்பார். எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் உனக்கு சாதாரணமாக நான் செய்து கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் என்ன நான் உனக்கு கொடுக்காமல் அளவைத்து வேடிக்கையா பார்ப்பேன்? எல்லாமே இன்பமே. எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கையில் துன்பங்கள் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் வேண்டுமானால் எல்லாமே உனக்கு அப்படியே மெதுவாக நகர்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சிறப்பான விஷயமாகவும் எல்லா விஷயமும் அற்புதமான விஷயமாகவும் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படும். யோசித்துப்பார். நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன், இனிமேலும் உதவி செய்வேன். எல்லாமே உன்னுடைய வாழ்வில் அற்புதம் என்று நான் சொல்கிறேன். யோசித்து பார் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் என்னென்ன என்பதை நான் சொன்னதை வைத்து கொஞ்சமாவது யோசித்துப்பார். எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் சீரும் சிறப்புமாக அழகாக வாழ வைத்து உன்னை அழகு பார்ப்பேன் இந்த சாய். புரிகிறதா? இந்த சாயுடைய மகிமைகளை சீக்கிரமாகவே புரிந்து கொள்வீர்கள். ஒரு நிமிஷத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துளி கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தில் கூட நீங்கள் இது நடக்காது அது நடக்காது என்று ஒரு முறை கூட நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். எல்லா விஷயமும் நடந்துருச்சே, இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு, எல்லாமே நல்லதாக நடந்துருச்சுன்னு மட்டுமே சொல்வீர்கள்.
எல்லாம் இனிமே நல்லது. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.